வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரங்கேறிய கொடூரம், கொன்று விடுவோம். துப்பாக்கிச் சூடு நடத்திய அதிகாரிக்கு மரண அச்சுறுத்தல். இறுதி யுத்தத்தின் போது ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட நகைகள் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. யாழ்ப்பாணம் கொழும்பு தொடர்வதில் நடந்த மோசடி அம்பலம். நாட்டில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. முற்றாக முடங்கிய கோர்முஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்து வரலாறு காணாத வீழ்ச்சி. யோசித ராஜபக்ஷ மீதான வழக்கு முக்கிய சாட்சியமாக முன்னாள் காதலி முன்னிலை. வீடொன்றில் மர்மமாக உயிரிழந்த இளம்பெண் போலீசார் வெளியிட்டுள்ள தகவல். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் துப்பாக்கிச் சூடு நடத்திய சிறைச்சாலை அதிகாரிக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. கலவரத்தில் ஈடுபட்ட கைதிகளை இந்த மரண அச்சுறுத்தலை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உன்னை எங்காவது கண்டால் கொன்று விடுவோம், வெளியே மாட்டும் போது உன்னை விடமாட்டோம், கொன்று விடுவோம் என்றும் அவர்கள் மிரட்டியுள்ளனர். அவருக்கு எதிராக விடுக்கப்பட்ட அச்சுறுத்தலை தொடர்ந்து அவரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த சிறைச்சாலைகள் திணைக்களம் விசேட நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டுள்ளது. குறித்த அதிகாரி டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அன்று ஏற்பட்ட அவசர நிலைமையை கருத்தில் கொண்டு கடமைக்கு சமூகம் அளித்திருந்தார் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறைச்சாலை அதிகாரியை பாதுகாக்குமாறு சக அதிகாரிகள் நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்காரவிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளனர். சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த 7 அதிகாரிகளின் உடல்கள் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு புதன்கிழமை கொண்டுவரப்பட்ட போது அங்கு அஞ்சலி செலுத்த வந்த அமைச்சரை சந்தித்த அதிகாரிகளே இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். அந்த அதிகாரியின் துணிச்சலான நடவடிக்கையால் தான் வன்முறை கட்டுப்படுத்தப்பட்டு மிகப்பெரிய பேரளவு தவிர்க்கப்பட்டது. எம்மை காப்பாற்றிய அந்த அதிகாரியை பற்றி ஏன் தவறான தகவல்கள் பரப்பப்படுகிறது என்றும் அவர்கள் அமைச்சரிடம் வினவியுள்ளனர். நாங்கள் அனைவரும் ஒரே சீருடை அணிந்து அணியாக செயல்படுகின்றோம். அவருக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட விமர்சனங்களை நிறுத்தி அவரை பாதுகாக்க வேண்டும் என சிறைச்சாலை அதிகாரிகள் அமைச்சரிடம் வலியுறுத்தல் விடுத்துள்ளனர். 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இறுதி யுத்தத்தின் போது வன்னி வைப்பகங்களில் இருந்து இலங்கை ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தமிழ் மக்களின் பல கோடி ரூபாய் பெறுமதியான நகைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கருத்து வெளியிட்டார். அதன்படி குறித்த நகைகளுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து அரசாங்கம் முறையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற நிதி தூய்தாக்கல் தடுப்பு சட்டமூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யுத்த காலத்தில் தமிழர்கள் தங்கள் விவசாய தேவைகளுக்காகவும் பிள்ளைகளுடைய கல்விக்காகவும் வன்னி வைப்பகங்களில் பெருமளவான தங்க நகைகளை அடகு வைத்தனர். இறுதி யுத்தத்தின் போது இந்த நகைகள் அடங்கிய கொள்கலங்களை அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷவின் உத்தரவின் பேரில் இராணுவத்தினர் பொறுப்பேற்றதாக பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா பலமுறை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்திருந்தார். கொழும்பு யாழ்ப்பாணம் விரைவு தொடருந்தில் ஒரு போத்தல் குடிநீர் 150 ரூபாவுக்கு விற்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இதன் மூலம் குறிக்கப்பட்ட சில்லறை விலையை விட அதிக விலையில் குடிநீர் விற்கப்பட்டுள்ளமை விசாரணையில் தெரியவந்துள்ளது. தொடருந்தின் உணவக பகுதியில் நுகர்வோர் விவகாரங்கள் ஆணைய சோதனையிட்ட போது இது கண்டறியப்பட்டுள்ளது. அனுராதபுரம் தொடருந்து நிலையத்தில் அதிகாரிகளால் இந்த சோதனை நேற்று இடம்பெற்றது. இதன்போது 120 ரூபாய் என்று குறிக்கப்பட்ட போத்தல் நீர் 150 ரூபாவுக்கு விற்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதையடுத்து நுகர்வோரிடம் அதிக விலை வசூலித்த சம்பந்தப்பட்ட தரப்பினர் மீது சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை காங்கேசந்துறை கொழும்பு தொடருந்து சேவை வாரத்தில் 4 நாட்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. தொடர்ந்து பட்டிகளின்மையால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். வளிமண்டலவிய திணைக்களம் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் அம்பாறை, மட்டக்களப்பு, முல்லைத்தீவு மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மத்திய மலை பிராந்தியத்தில் உள்ள மேற்கு சரிவுகளிலும் சப்ரகமுவ மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் புத்தளம், மொன்றாகலை, அம்பாந்தோட்டை, திருகோணமலை மற்றும் மன்னார் மாவட்டத்திலும் மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற பொழுது தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் மீண்டும் வெடித்துள்ள தீவிர ராணுவ மோதல்களை தொடர்ந்து உலகின் மிக முக்கிய வர்த்தக நீர்வழி பாதையான ஹார்முஸ் நீரிணையில் சர்வதேச கப்பல் போக்குவரத்து வரலாறு காணாத அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்கும் முன்னணி கடல்சார் தரவு அமைப்பான லைட்ஸ் லிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து அந்த நிறுவனம் தன்னுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளது. அந்த பதிவில் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே அண்மையில் ஏற்பட்ட புதிய மோதல் மற்றும் பதற்றமான சூழலை தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணை வழியிலான கப்பல் போக்குவரத்து மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது.
அத்துடன் அமெரிக்காவின் ஒருங்கிணைப்பில் ஓமான் நாட்டு பகுதியில் அமைக்கப்பட்ட கடல்சார் பாதுகாப்பு பாதை வழியாக பயணிக்கும் வர்த்தக கப்பல்களின் நடமாட்டம் தற்போதைய வன்முறை பதிலடி தாக்குதலால் முற்றிலும் முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக லாஜிஸ்லிஸ் தரவுகள் உறுதிப்படுத்தியுள்ளன. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கொண்டு செல்லும் பிரதான பாதையில் கப்பல் போக்குவரத்து முடங்கியுள்ளது உலக பொருளாதார சந்தையில் பெரும் கவலை ஏற்படுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித ராஜபக்ஷ மீதான வழக்கு விசாரணையில் அவரின் முன்னாள் காதலியான யசரே அபிநாயக்க சாட்சியம் அளித்துள்ளார். பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்பொழுதே அவர் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் இவ்வாறு சாட்சியம் அளித்துள்ளார். குறித்த வழக்கு நேற்று கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்கவின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கின் மேலதிக சாட்சியம் அளித்தல் ஜூலை 17ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேலும் 13 சாட்சிகளை மறுநாள் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு நீதிபதி உத்தரவிட்டு அழைப்பாணையம் விடுத்துள்ளார். அரசு தரப்பு சார்பில் பிரதி காவல்துறை அதிபர் ஜனக பண்டார மற்றும் அரச சட்ட ஆலோசகர் உஸ்வால்ட் லட்சுமண பெரேரா ஆகியோர் சாட்சியம் அளித்துள்ளனர். பிரதிவாதி சார்பில் ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் சம்பத் மெண்டிஸ் உள்ளிட்ட சட்ட ஆலோசகர்கள் குழு முன்னிலையாகியுள்ளது. 73 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்டு 5 காணிகளை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதன் மூலம் பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தி யோசித ராஜபக்ஷ மீது சட்டமா அதிபர் இந்த வழக்கினை தாக்கல் செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இரத்தினபுரி பகுதியில் உள்ள வீடொன்றில் தனியாக வசித்து வந்த இளம் பெண் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் தனக்கு சொந்தமான வீட்டிலேயே இவ்வாறு சந்தேகத்துக்கிடமான முறையில் மரணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இரத்தினபுரி கொடிகமுவில பகுதியில் வசித்து வந்த 32 வயதான கமகே நிசான்ச சந்தமாலி என்பவர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த வீட்டின் பிரதான நுழைவாயில் தொடர்ந்து மூடப்பட்டிருந்த நிலையில் 7ஆம் தேதி முதல் கதவு திறந்திருந்ததால் அக்கம் பக்கத்தினர் சந்தேகமுற்று போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இளம் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் படுக்கை அறையில் இருந்து கிடந்துள்ளதோடு அவரின் ஆடைகள் களைந்திருந்தமையும் தெரிய வந்துள்ளது. மோதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 64ஆம் கட்டை பகுதியில் இன்று அதிகாலை 5:45 மணியளவில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் வீடு ஒன்று கடுமையாக சேதமடைந்துள்ளதுடன் பஸ் சாரதி சிறிய காயங்களுக்குள்ளானார். கதிர்காமத்துக்கு பயணிகளை ஏற்றிச் சென்று மீண்டும் திரும்பிக் கொண்டிருந்த தனியார் பஸ் திடீரென சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி வீதியோரத்தில் அமைந்திருந்த வீடு ஒன்றின் மீது மோதியதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்து இடம்பெற்ற வேளையில் வீட்டில் எவரும் இல்லாத காரணத்தால் உயிரிழப்பு அல்லது வேறு எவருக்கும் காயமோ ஏற்படவில்லை. எனினும் காயமடைந்த பஸ் சாரதி மோதூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மோதூர் போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய நாள் பணம் தூயதாக்கல் சட்டமூலத்தினுடைய நிறைவேற்றத்தை நீங்கள் கொண்டு வர முயற்சிக்கின்ற இந்த நாளிலே, இந்த நாட்டில் நடைபெற்ற மிகப்பெரிய யுத்தத்தின் பொழுது தமிழீழ தேசம் என்பது ஒரு கட்டமைக்கப்பட்ட நிதி பொருளாதார அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு தேசமாக தமிழர்களுடைய நிலப்பகுதிகள் இருந்தது. அந்த காலகட்டங்களில் அவர்களுடைய நிலப்பகுதிகளில் இயங்கிய தமிழீழ வைப்பகத்திலே தமிழர்கள் தங்களுடைய நகைகளை அடகு வைத்திருந்தார்கள். இறுதி யுத்தத்தின் பொழுதும் அந்த நகைகள் அடைவில் இருந்த நகைகளை எடுக்கக்கூடியவர்கள் மீள எடுத்திருந்தார்கள். எடுக்காதவர்களுடைய பல கோடி ரூபாக்கள் பெறுமதியான கண்டெய்னர் பெட்டிகளில் நகைகளை கொண்டு வந்து கோட்டபாய ராஜபக்சவும் அரசாங்கமும் கொண்டு வந்ததாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் கூட பல நேர்முகங்களில் பல தடவைகள் முன்வைத்திருக்கிறார். தானே அந்த தமிழீழ வைப்பகங்களில் இருந்த நகைகளை நான் அரசாங்கத்திடம் ஒப்படைத்திருக்கிறேன், அந்த நகைகளுக்கு என்ன நடந்தது என்று அவர்கள் கேள்விகளை கேட்டிருந்தார்கள். நான் கேட்கிறேன், இந்த உயர்ந்த சபையினூடாக இறுதி யுத்தத்தின் பொழுது தமிழர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட இந்த நகைகள் தூயதாக்கப்படுவதற்காக உகண்டாவிலும் மஹிந்த குடும்பத்தினால் இப்பொழுதும் பேணி வைத்திருக்கப்படுவதாகவே செய்திகள் வருகின்றன. விடுதலை புலிகளிடமிருந்து அல்லது அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்தவர்கள் கேபி என்று சொல்லப்படுகிற குமரனூடாக சொத்துக்களை பறிமுதல் செய்த கோட்டபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினர் அந்த சொத்துக்களை பசில் ராஜபக்ச போன்ற அந்த ராஜபக்ச குடும்பத்தின் பேரிலே பல நாடுகளில் முதலீடு செய்திருப்பதாகத்தான் நாங்கள் இன்றும் இந்த செய்திகளை பார்க்கிறோம். ஆகவே தமிழர்களுடைய அதிலும் ஏழைகள் தமிழீழ வைப்பகங்களிலே அடை வைத்த அந்த நகைகளுக்கு என்ன நடந்தது? நான் கேள்வியாகவும் கூட கேட்டிருந்தேன். இதுவரை இந்த அரசாங்கம் பதவிக்கு வர முதல் இந்த அரசாங்க தரப்பிலே சொல்லியிருந்தார்கள், நாங்கள் அந்த நகைகளை மக்களிடம் கொடுக்கிறோம் என்று, நாங்கள் அதற்கான வழியை தேடுவோம் என்று. ஆனால் இப்பொழுது வேறு ஒரு கதையை சொல்லுகிறார்கள், அது அரசாங்கத்தினுடைய நிதி மூலத்துக்கு மாற்றப்படும் என்று.
நான் சென்ற வாரம் கூட என்னிடம் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு அம்மா வந்திருந்தார். 50 பவுன் நகைகளை தான் தமிழீழ வைப்பகத்திலே பாதுகாப்பு பெட்டகத்திலே வைத்திருந்தேன். நான் அடைவு வைத்திருக்கவில்லை, பாதுகாப்பு பெட்டகத்திலே வைத்திருந்தேன். இதனை விட இதுவரை கிட்டத்தட்ட 816 பேர் என்னிடம் தங்களுடைய விண்ணப்பங்களை தந்திருக்கிறார்கள். தங்களுடைய தமிழீழ வைப்பகத்திலே வைக்கப்பட்ட அடைவு நகைகளை மீட்டு தாருங்கள், அது இலங்கை அரசாங்கத்தினுடைய படைகள் தானே கொண்டு போயிருக்கின்றன, அதனை அரசாங்கமே ஒப்புக்கொண்டிருக்கிறது, இப்பொழுது வந்திருக்கிற அரசாங்கமும் சொல்லி இருக்கிறது, நாங்கள் அதனை அந்த மக்களுக்கு வழங்குவோம் என்று. ஆகவே நீங்கள் ஒரு நேர்மையான கண்ணியமிக்க அரசாங்கம். நீங்கள் இன்று உங்களுடைய பெயரை நல்லதாக்குவதற்காக பல பெயர்களை சொல்லுகிறீர்கள். அப்படியானால் கடந்த அரசாங்கம் கொள்ளையடித்த தமிழ் மக்களுடைய தமிழீழ வைப்பகத்திலே வைக்கப்பட்ட நகையை மீட்டெடுத்து அதை தமிழ் மக்களிடம் வழங்குவதற்கு என்ன தடை இருக்கிறது? ஏன் நீங்கள் அதனை அந்த மக்களிடம் வழங்கக்கூடாது? நீங்கள் எத்தனையோ பேருக்கு விசாரணை நடத்துகிறீர்கள். சுரேசாலையில் இருந்து பழைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச வரைக்கும் நீங்கள் பல பேருக்கான விசாரணைகளை மேற்கொள்கிறீர்கள். இந்த நகைக்கு என்ன நடந்தது? இது தமிழர்களுடைய நகை என்பதனால் நீங்கள் விசாரணை செய்யாமல் விடப் போகிறீர்களா? அல்லது இங்கும் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது, மிகப்பெரிய ஒரு கரப்ஷன் நடந்திருக்கிறது, அப்படியானால் அந்த நகைகளுக்கு என்ன நடந்தது என்பதை விசாரிக்காமல் விடப் போகிறீர்களா? தயவு செய்து பணத்தை மட்டும் தூயதாக்கல் மட்டுமல்ல, இந்த நடந்து போன மிகப்பெரிய அநியாயத்துக்கு எதிராக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர்களுடைய நகைகளை மீளப் பெறுவதற்கு இந்த அரசாங்கம் உடன் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். கடந்த காலத்திலே மஹிந்த ராஜபக்ச காலத்திலும் சொன்னார்கள், நாங்கள் இந்த நகைகளை வழங்க இருக்கிறோம் என்று சொன்னார்கள். நீங்களும் சொன்னீர்கள். ஆனால் நீங்களும் இதுவரை எந்த விதமான முன்முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை. உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் இருந்து பல விடயங்கள் இன்று பறந்து கொண்டிருக்கின்றன. சொல்லப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் நடைமுறைப்படுத்தப்பட முடியாமல் இருக்கிறது. ஆகவேதான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நான் குறிப்பிடுவது, தமிழீழ வைப்பகத்திலே தங்களுடைய விவசாய செய்கைக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக அடைவு வைத்த அந்த நகைகளை இன்று எத்தனையோ குமர் பிள்ளைகளை கரை சேர்க்க முடியாமல், தங்களுடைய குடும்பத்துக்குரிய நகைகளை மீட்க முடியாமல் இந்த குடும்பங்கள் பரிதவிக்கின்றன. ஆகவே இது ஒரு கண்ணியத்தோடும் கருணையோடும் அவர்களுடைய நகைகளை அவர்களிடம் வழங்குவதற்கு அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும். முதலிலே நீங்கள் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக அரசாங்க அதிபர்களுக்கு ஊடாக இவ்வாறு தமிழீழ வைப்பகத்திலே நகையை அடை வைத்தவருடைய பட்டியலை கோருங்கள். எத்தனை ஆயிரம் பேர் இவ்வாறு நகைகளை அடை வைத்திருக்கிறார்கள், அவர்களிடமிருந்து எவ்வளவு நகைகள் அடை வைக்கப்பட்டிருக்கிறது, அப்படியானால் இலங்கையிலே எவ்வளவு கோடி ரூபாய் பெறுமதியான நகைகளை ராஜபக்ச குடும்பம் கொள்ளையடித்திருக்கிறது என்பதை வெளியிலே கொண்டு வாருங்கள். இது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதுபோலதான் அண்மை நாட்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினுடைய நிதியையும் அரசாங்கம் முடக்கியது. பல இடங்களிலே தமிழர்களுக்குரிய ஏழைகளுக்குரிய புனர்வாழ்வு நடவடிக்கைகளை செய்த தமிழர் புனர்வாழ்வு கழகம் முன்பள்ளிகளை நடத்தியது, பல பாடசாலைகளுக்கான உதவிகளை செய்தது, இடம்பெயர்ந்த மக்களுக்கான உதவிகளை வழங்கியது. இவ்வாறான தமிழர் புனர்வாழ்வு கழகத்துக்கு இலங்கையினுடைய சட்ட ரீதியான வங்கிகளில் கணக்கிலக்கங்கள் இருந்தன, அதிலே வைப்புகள் இருந்தது, நிலையான வைப்புகள் இருந்தது. நான் பலமுறை இந்த உயர்ந்த சபையினூடாக கேட்டிருக்கிறேன். ஆகவே தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினூடாகவும் கொண்டு வரப்பட்ட நிதி உங்களால் முடக்கப்பட்டிருக்கிறது, கடந்த அரசாங்கங்களால் முடக்கப்பட்டிருக்கிறது. முடக்கப்பட்ட அந்த நிதியை உரியவர்களிடம் வழங்குங்கள், தமிழர்களிடம் வழங்குங்கள், அவர்களுக்குரிய நிதியாக அதனை மாற்றீடு செய்யுங்கள். நீங்கள் அதனை வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்காக திருப்பி விடுங்கள். தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினுடைய நிதியை இந்த அரசாங்கம் எப்படி கொள்ளையடிக்க முடியும்? ஒரு அரசாங்கத்தினுடைய வங்கியிலே சட்ட ரீதியாக தங்களுடைய வரைவுகளை, ஆய்வுரிமை வரம்புகளை, யாப்புகளை கொடுத்து தங்களுடைய நிறுவனம் சார்ந்து வைக்கப்பட்டிருந்த வைப்புகளை அரசாங்கம் பகல் கொள்ளை அடித்திருக்கிறது. கடந்த அரசாங்கங்கள் அடித்த அந்த பகல் கொள்ளையை மீட்டெடுத்து நீங்கள் அந்த மக்களிடம் கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். ஆகவே நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள். இது உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நான் நினைக்கிறேன் கடந்த காலங்களிலே சிறைச்சாலைகளிலே தமிழர்கள் கொல்லப்படுகிற பொழுது எனக்கு 8 நிமிடங்கள், தயவு செய்து 2 நிமிஷம் தாருங்கள். நாங்கள் பேசுவதற்கு மிக குறைந்த நேரம், அதிலும் நீங்கள் நேரங்களை குறைக்க வேண்டாம். தயவு செய்து நிமிஷமாக தாருங்கள். நான் கேட்பது, இவ்வாறு பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய உணர்வுகளை வைப்பகத்திலே வைக்கப்பட்ட நகைகளை அவர்கள் தாங்கள் புனர்வாழ்வு கழகத்திலே செய்த உதவிகளை வெளியிலே கொண்டு வாருங்கள்.
அவர்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள், சொந்த நிலங்களுக்கு போக முடியாமல் தடுக்கப்படுகிறார்கள். இன்றைக்கும் அவர்கள் தெருக்களிலே போராடுகிறார்கள். நாங்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். வடமராட்சி கிழக்கிலே தமிழர்களுடைய காணிகளை இராணுவத்துக்கு அளக்கிறீர்கள். நீங்கள் இன்றைக்கு மயிலட்டி மக்கள் போராடுகிறார்கள், பலாலி மக்கள் போராடுகிறார்கள், கேப்பாப்புலவு மக்கள் போராடுகிறார்கள். அப்படி என்றால் இந்த நாட்டில் என்ன நடக்கிறது? என்ன நியாயம்? உங்களுடைய அரசாங்கம் வந்தும் கூட நீங்களும் ஏன் இதுவரை இன்னும் ஒரு நியாயமான சரியான முடிவை எடுக்க முடியாமல் நீங்கள் தள்ளாடுகிறீர்கள்? தயவு செய்து மக்களுடைய பிரச்சனைகளை திசை இந்த நாட்டில் வாழுகின்ற மக்களுடைய இன்னல்களை மாற்ற வேறு திசைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டாம். அதற்கான நியாயமான வெளிப்பாட்டை கொண்டு வாருங்கள். இந்த மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில், நல்லெண்ணங்களை வெளிப்படுத்தும் வகையில் அவர்களுடைய நகைகளை ஒப்படையுங்கள். புனர்வாழ்வு கழகத்தின் நிதியை மீளழியுங்கள். இதுதான் இந்த அரசாங்கம் மிகப்பெரிய தார்மீக கடமையாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். ගරු කේ කාදර් මස්තාන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 6ක කාලයක්